ஆண்டவர் எவ்வீருவனுடைய வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கேருந்து ஒருவர் வந்து சொல்கிறாரு, போதகரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு. போதகர் அதை டிஸ்டர்பாகவே நினைக்கல, அவன் தான் அதை டிஸ்டர்பாக நினைக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசமாக இரு எவ்வீருன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சூழ்நிலை டோட்டலாக மாறிடுச்சு. இன்றைக்கி பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறோம். ஜெப வாழ்க்கையை மட்டும் நிறுத்தாதீங்க, ஜெபிக்கிறத மட்டும் நிறுத்தாதீங்க, சர்ச்சுக்கு போகிறத மட்டும் நிறுத்தாதீங்க, தொடர்ந்து போய்கொண்டே இருங்க. இரட்சகர் மனம் இறங்குகிற ஆண்டவருங்க, மனம் இறங்கி திரும்ப எழுப்புகிற ஆண்டவருங்க. எவ்வளோ லாஸ்லேருந்து திரும்ப மேலே கொண்டு வந்துடுவாருங்க. எவ்வளோ சிக்கலேருந்து கர்த்தரை வெளியில் கொண்டு வர வல்லவராக இருக்கிறாருங்க. தேவனுக்கு கடினமானது எதுவுமே கிடையாது. ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே போய் எவ்வளவுடைய மகளை எழுப்பி நிறுத்துறாரு. உலகமே பார்த்து ஆச்சரியப்படுது. கர்த்தர் அப்படி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற சூழ்நிலைகள்லாம் திரும்ப எழுப்புவார், திரும்ப கட்டுவார், திரும்ப ஆசீர்வதிப்பார். எனவே சோர்ந்து போகாதீங்க. திரும்ப நீங்கள் கட்டப்படுறத, ஆசீர்வதிக்கப்படுறத அநேகர் பார்க்க தான் போகிறாங்க. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு.